எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிராண்ட்மா லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சைப்பயிறு கோஸு கூட்டு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோஸு பொடியாக அறிந்து கொள்ளவும், ஒரு ஆஃப் கோஸு, ஒரு வெங்காயம் பொடியாக அறிந்து கொள்ளவும், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிப்பதற்கு. இப்போது ஆல்ரெடி பச்சைப்பயிரை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது பச்சைப்பருப்பு பாதி வெந்த நிலையில் நம்ம இப்போ கோஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கோஸையும் சேர்த்துடலாம். இது ஒரு 1/4 கிலோ கோஸு, அழகு பருப்பு, பச்சை பருப்புன்னு சொல்லலாம், பாசி பயிறுன்னு சொல்லலாம், சிறு பருப்புன்னு சொல்லலாம். சிறிதளவு பெருங்காயம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்த உடனே தாளிச்சிட்டு இறக்கிட வேண்டியதுதான். தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் வேணான்றவங்க தேங்காய் போட்டு தேவையில்லை. அது அப்படியே சாப்பிட்றதுக்கு காரக்குழம்பு எதுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கோஸ்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் என்னடா இதுவாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அதுலேயே தண்ணி விடும், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெந்த உடனே உப்பு போட்டுடலாம். இப்போ வெந்த கோஸில் உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போடலாம், கல் உப்பு. முதல்ல தேங்காய் விழுது அரைச்சி சேர்க்கணுன்றது சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/2 முடி தேங்காய் விழுது அரைச்சி அது சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்து இறக்கிட முடியும். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், அதில் கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதை தாளித்து கொட்டிடணும். இப்போ கூட்டில் தாளித்து கொட்டியாச்சு. இறக்க வேண்டியது தான். கொத்தமல்லி, கருவேப்பிலை தழையை தூவி இறக்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கோஸ் கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ சாப்பாட்டோட சாப்பிட்லாம், இல்லை காரக்குழம்போடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும்.